الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹுடைய அருளை வேண்டியவர்களாக அவனுடைய இறை இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய நல்லறங்களையும் அங்கீகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நேற்றைய தினம் ஒரு முஸ்லிம் அவன் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை பற்றி பார்த்தோம். ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதேபோன்று வெறுக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். நேசிக்கக்கூடியது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், வெறுப்பு என்பதும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக காட்டித் தருகிறது. நம்முடைய நேசம் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும், நம்முடைய வெறுப்பும் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஅதா லில்லாஹி மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கல லில்லாஹ். யார் அல்லாஹுக்காக நேசம் கொள்கிறாரோ, அல்லாஹுக்காக வெறுப்பு கொள்கிறாரோ, அல்லாஹுக்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹுக்காக தடுக்கிறாரோ, ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானை பரிபூர்ணப்படுத்திவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய நேசம் என்பது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், நம்முடைய வெறுப்பும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் தருகின்றான் 7 வகையினர்களுக்கு. அதில் ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் கூறுகின்ற போது, 2 மனிதர்கள், அவர்கள் அல்லாஹுக்காக நேசம் கொள்கிறார்கள், அல்லாஹுக்காக சேர்கிறார்கள், அல்லாஹுக்காக பிரிகிறார்கள். அப்போ இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இன்றைக்கு நம்முடைய நேசம் எந்த அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது, பிறர்களோடு நாம் ஏன் பழகுகிறோம், பிறர்களோடு ஏன் நாம் நெருங்கிய தொடர்புகளை வைத்துக் கொள்கிறோம், என்ன காரணத்தினால் தொடர்புகளை வைத்துக் கொள்கிறோம், என்ன காரணத்தினால் நம்முடைய தொடர்புகளை நாம் விட்டுவிடுகிறோம் என்பதை சிந்திக்கின்ற போது, அதில் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியதன் அடிப்படையில் இருந்தால் அது நமக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மார்க்க அடிப்படையில் இல்லாமல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தந்த விதத்தில் இல்லாமல், நம்முடைய நேசமும் நம்முடைய வெறுப்பும் நம்முடைய சுய தேவைக்கும் இந்த உலக வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கைக்கும் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாளை மறுமையில் இதன் மூலமாக நம்ம வெற்றி அடைய முடியாது. இப்போ இந்த ரீதியில் இன்றைய தினமும் இதை தொடர்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை நேசிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன், முஸ்லிமான ஒரு மனிதன் தன்னை போன்று கலிமாவை சொல்லி அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு வணக்கம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமை அவன் எப்படி நடத்த வேண்டும், இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும்.
அப்போ ஏற்கனவே நம்ம தெரிந்ததை போன்று அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு அல்லாஹுக்காக அவர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பது தான் ஈமான் சார்ந்த விஷயம். அப்படி ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பிற மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டோம். நம்முடைய சொல்லாலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம், நம்முடைய செயல்களாலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம். எல்லா விதத்திலும் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் பேணுவோம். இல்லை நமக்கு அல்லாஹுக்காக நம்முடைய நேசம் இல்லை என்று சொன்னால் அங்கேயும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷப்படுவதற்காக அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களுடைய குறைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் பரப்பக்கூடியவர்களாகவும் நாம் மாறிவிடுவோம். இது சாதாரண விஷயம் இல்லை என்பதை முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடமை என்ன? இன்னொரு முஸ்லீமை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ள வேண்டும். இன்னொரு முஸ்லீமை பற்றி நமக்கு எந்த விதத்திலும் தவறான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை குறைகளை சொல்லக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களாக, அடுத்தவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக, அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, ரசூலுல்லாஹுடைய அந்த கட்டளைகளை நாம் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க? வலா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. ஒருவருக்கொருவர் பிணைந்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் குரோதம் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, பகைத்து கொள்ளக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவருக்கொருவர் அப்படின்னா இங்கே 2 பேர் இடத்துல நடக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னா அது பொதுவாக ஒரு சாராரை சார்ந்ததாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அப்படின்னா என்ன? 2 சாராரும். நாம் யாரோடு பேசுகிறோமோ, யாரோடு பழகுகிறோமோ அவர்களும். இப்போ 2 சாராரும் நமக்கு மத்தியில் எந்த விதமான குரோதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, பகைமையை ஏற்படுத்தக்கூடாது, வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, துருவி அவர்களுடைய விஷயங்களை ஆராயக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் என்ன செய்கிறோம்? நாம் வெறுப்பை வெளிப்படுத்துகின்றோம். இல்லை அது குடும்ப ரீதியாக இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல்ல ஒரு வெறுப்பை நாம் ஏற்படுத்துகிறோம். அதே போன்று அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதில் நம்ம ரொம்ப ஆசை கொள்கிறோம், நம்ம ரொம்ப ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோட்டம் விடக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்ப்பதை விட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் என்ன நடக்குதுன்றதில் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம வீட்டில் என்ன, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியலன்னா கூட அடுத்தவங்களுடைய விஷயம் என்ன, பிரச்சனை என்ன என்பதை தெரியாமல் நம்ம இருக்கிறதில்ல. அந்த அளவுக்கு நம்முடைய தொடர்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒருவரை பார்க்கின்ற போது, சந்திக்கின்ற போது அவர்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வது என்பதே இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. எதையாவது பேசிட்டாங்கன்னா எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்கிறவங்கள தான் இருப்போமே தவிர நல்லதாக அதை மாற்றி நம்ம நினைக்கக்கூடிய எண்ணம் நமக்கு மிக குறைபாடாக இருந்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தடுத்த விஷயங்கள் துருவி ஆராய்வதும், குரோதம் கொள்வதும், வெறுப்பை காட்டுவதும், அதே போன்று பொறாமை கொள்வது என்பது நம்முடைய அமல்கள் எல்லாம் அழித்து விடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பல அமல்களை செய்கிற மாதிரி நமக்கு இருக்குது இல்லையா? அமல்களை செய்யும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 4 ரக்காத்து நின்று தொழுவதற்குள்ளே என்ன
நாம் மாறி மாறி கால்களை மாறி மாறி வைக்கின்றோம், ஒரு இடத்துல உட்கார்றதில்ல. ஒரு 8 ரக்காத் தொழுகிறதுக்குள்ளே ஒருத்தர் பல இடத்துக்கு மாறி மாறி வந்துடுவோம். இந்த செஸ் போர்டில் எப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம 2 ரக்காத்து இங்கே, அடுத்த 2 ரக்காத்துக்கு அங்கே, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த ஒரு மூலையில், அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி, முன்னாடி இருக்கிறவர் பின்னாடியே போயிடுவார். அப்போ ஏன்னா நம்மளால் ஒரே இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குன்ற அசௌகரியம் இருக்குது. ஏன்னா இது ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைல்ல, வருஷத்தில் ஒரு தடவை செய்கிறோம், அதனால் நமக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இப்படி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு செய்யக்கூடிய அந்த அமல்களில் நாம் கஷ்டமாக நினைக்கிறோம். நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த அமல்களெல்லாம் அழிக்கப்படுவது, அழிந்து போவது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா? நாம் நம்முடைய தொழுகை ஒன்றுமில்லாமல் அழிந்து விட்டால், நம்முடைய நோன்பு அழிந்து விட்டால், நம்முடைய தான தர்மங்கள் அழிந்து விட்டால், நம்முடைய திக்ருகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டால், நாளை மறுமையில் நம்ம என்னவா நிற்க போகிறோம்? அல்லாஹுக்கு முன்பாக நாம் நிற்கின்ற போது நம்முடைய நன்மைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் போகின்ற போது நாளை மறுமையில் நம்ம வெற்றி அடைய போகிறோமா? அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அமல்களை எப்படியெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பொறாமை கொள்வதற்கு இல்லையா, நம்முடைய அமல்களை எப்படி அழிச்சிரும், நெருப்பு எப்படி கட்டையை எரித்து விடுமோ, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுமோ, அதுபோன்று இந்த பொறாமை என்பது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அப்போ யாருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது? இந்த பொறாமை கொண்டதுனால நமக்கு என்ன? பொறாமை என்பது இஸ்லாம் நமக்கு 2 விஷயத்தில் தான் அனுமதிக்குது, பாக்கி எந்த விஷயத்துலையும் அனுமதிக்கலை. 2 விஷயத்தில் தான் நமக்கு அனுமதிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு குர்ஆனுடைய இல்மை தந்திருக்கிறான், அதை கொண்டு அவர் பயன் பெறுகிறார், நன்மையை சம்பாதிக்கிறார். அவரை பார்த்து நாம் பொறாமப்படலாம். இந்த மாதிரி நமக்கும் இல்ம் இருந்தால், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருந்தால், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நாம் இருந்தால் நமக்கும் நன்மை இருக்கும் என்று நாம் ஆசைப்படலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கின்றான், அந்த செல்வத்தை அல்லாஹுடைய வழியில் அவர் செலவு செய்கிறாரு, அவரை பார்த்து நமக்கும் அந்த செல்வம் இருந்தால் நாமும் செலவு செஞ்சுருக்கலாம், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யலாம் என்று ஆசைப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் இது அல்லாமல் வேறு எந்த ஒரு நோக்கத்திலும் பொறாமை கொள்வது என்பது நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் பொறாமை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம், எல்லாத்திலையும் பொறாமை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவங்க கொஞ்சம் நல்ல அவங்கள பார்த்து கொஞ்சம் ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாவே பொறாமை வந்துடுது, இவன் எப்படி போகிறான் பாரு இல்லையா? அப்போ அது ஒரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது. அடுத்து அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம். அப்போ இங்கே பொறாமை என்பது கெட்டவர்கள் மூலமாகத்தான் நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது இல்லை. ஒருத்தர் தொழுகையாளியாக இருக்கிறாரு, ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, அவர் பொறாமை கொண்டாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்குது, அவருக்கும் பாதிப்பு தான், அந்த பொறாமையின் மூலமாக நமக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு கேட்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும்போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் நம்ம கேட்குறோம்? அதன் மூலமாக நமக்கு சில நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பாதிப்புகள் இருக்குது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். எனவே ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்வது, நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே இருந்து பொறாமை கொள்வது, அண்டை வீட்டார்களை பார்த்து பொறாமை கொள்வது, மற்றவர்களை அவர்களுடைய செல்வத்தை பார்த்து, அவர்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து, அவர்களுடைய சொகுசை பார்த்து பொறாமை கொள்வது என்பது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பல்ல. அப்போ ஒரு முஸ்லீம் நிச்சயமாக பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க? குனு இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடிமைகளாக நீங்கள், இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால்
கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய நல்ல நிலையை பார்த்து ஆறுதல் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்போதும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மரணித்தவர்களுக்காகவும் சரி, உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி. துஆ கேட்குறோமா? நம்ம கூட இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம துஆ செய்கிறோமா? செய்கிறது இல்லையா? எல்லாரும் பிஸியாக இருக்கிறீங்க இல்லையா? செய்கிறோமா இல்லையா? யாருக்கெல்லாம் செய்கிறோம்? அங்கேயும் பாருங்கள், அங்கே ஏதாவது நமக்கு ஏதாவது ரொம்ப தொடர்பில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துவா செய்வோம். யாரோ ஒருத்தர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, எத்தனையோ மிஸ்கின்கள் வெளியில் நின்றுருக்குறாங்க, பார்த்துட்டு போவோம்ல, அவங்களுக்காக நம்ம துவா செய்வோமா? அவங்களுக்காக நம்ம துவா செய்வோமா? இந்த தேவையுடையவராக இருக்கிறாரு, அவருடைய தேவையை அல்லாஹ் சீராக்கி வைக்கணும், அல்லாஹ் அவங்களுடைய காரியங்களை லேசாக்கி வைக்கணும் அப்படின்றது என்றைக்காவது அந்த ஏழையை பார்த்து நம்ம துவா செஞ்சுருக்கிறோமா? போமா அந்த சைடு அடுத்து திட்டிட்டு வேணால் போயிருப்போம் இல்லையா? எத்தனை தடவை கேட்பீங்க, எவ்வளோ தரது அப்படின்னு சொல்லி திட்டி இருப்போம், முகத்தை காட்டியிருப்போம், வெறுப்பை காட்டியிருப்போம். ஆனால் அவங்களும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர்களுக்காக நம்ம துவா செஞ்சுருப்போமா? அப்படின்னா இல்லை. ஆனால் நம்ம துவா செய்கிறோம், சில நேரங்களில் நம்ம துவா செய்கிறோம். அது துவா செய்கிறோன்னா தெரியாமையே துவா செய்கிறோம் இல்லையா? ஜனாசா தொழுகிறோமா? அதில் துவா வருதா? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ தகரினா. இதெல்லாம் யார்? அதெல்லாம் அந்த மையத்தா? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா. மையத்துக்காக கேட்குறதா இருந்தால் வெறும் மையத்து தான் கேட்கணும். ஹய்யினா ஏன் கேட்குறோம்? உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காக எங்கே கேட்குறோம்? ஏன் கேட்குறோம்? அப்போ நம்ம துவா கேட்குறோம், ஆனால் துவா யாருக்கு கேட்குறோன்னு தெரியாமையே கேட்டுட்ருக்குறோம். இங்கே இருக்கக்கூடியவர் இல்லாதவர்கள், ஷாஹிதீனா வகாயிபீனா, இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்க. அப்போ இப்படி நாம் ஒவ்வொரு பிறர்களுக்கும் துவா உளப்பூர்வமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த துவாக்கள் எல்லாம் ஜனாசாவுடைய தொழுகையிலையோ அல்லது மற்ற நேரங்களில் நம்ம கேட்குறோம் பாருங்கள். நீங்கள் உடனே எல்லாத்துக்காகவும் கேட்குறதில்ல அப்படின்றது வருது. சிலருக்கு நம்ம கேட்குறோம், ஆனால் எல்லாருக்காகவும் நம்ம கேட்குறோம், பொதுவாக கேட்டுட்டு போயிடுறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனா. யாருக்காக கேட்குறோம்? நமக்காக மட்டுமா? இல்லை, எல்லாருக்காகவும் தான். அப்போ சில நேரங்களில் நம்ம அந்த பொதுவாக கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் என்பது நாம் எல்லோருக்காகவும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். குறிப்பாக அடுத்தவர்களுக்காக பாவ மன்னிப்பும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது நமக்கு அவசியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ யாராவது தவறுகள் செஞ்சுட்டா நம்முடைய பழக்கம் என்ன? யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, தப்பாக ஒன்று செய்தியை சொல்லிட்டாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் தப்பாக ஒரு செய்தியை சொல்லிட்டார், நான் ஒரு தப்பாக ஒரு செய்தியை சொல்லிட்டேங்க, சரியா? என்ன நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் தப்பாக சொல்லிட்டேன்றதை நீங்கள் எப்படி அதை பேசிக்குவீங்க? மாஷா அல்லாஹ். அதாவது ஒரு பதிலாவது வருதுன்ற ஆறுதல் தான். ஒன்று பொய்யன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். வேற இது கூட தெரியாதா? எங்க தப்பாக சொன்னதுங்க என்ன? தப்பாக சொல்கிறதுனா நடக்கிறது தான், இல்லாதது சொல்லலை. உதாரணமாக மஸ்ஜிதுர் ரஹ்மானில் 9 மணிக்கு தொடுக, 9:30க்கா 9:30க்கு தொடுக, நான் ஒரு 7:30க்கே தொடுகன்னு சொல்லிட்டேன். இப்படி நான் தப்பாக ஒரு செய்தியை சொல்லிட்டேன்னா என்ன நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பாவம் பையன் தெரியாமல் சொல்லிட்டாருன்ட்டு பரிதாபமாக படுவீங்க இல்லையா? திட்டுவீங்க இல்லையா? அப்படி இல்லை. இது விஷயங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம என்ன விஷயமோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பேச்சு இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் எப்படி ஏதாவது ஒரு கருத்தை அவங்க மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதை பார்த்தாங்க? எப்படி அவங்க சொன்ன அந்த தப்பான ஒரு விஷயத்தை சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்கள எப்படி பார்த்தாங்க? ஒன்றும் தெரியாமல் பேசிட்டார் அவர் அப்படின்னா சொன்னாங்க.
இன்னும் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சொன்னாங்க. இல்லை, உடனே அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அவரை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த தவறை சரி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒன்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் அதுதான் நமக்கு ஒரு சான்ஸ்னு போயிடுது. அவர் தப்பாக சொல்லிட்டாரா, அந்த தப்பு வச்சே நம்ம 4 பேருக்கு தப்பாக சொல்கிறது தான் நமக்கு பிடிச்ச வேலை. இப்போ இது எல்லாமே ஒரு இழிவான ஒரு செயல் அப்படின்றத நம்ம புரியணும். இது தப்பான ஒரு செயல். நம்முடைய வாயிலிருந்து நல்ல செய்திகள் தான் போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, நாம் எப்போதும் நம் புறத்தில் இருந்து நல்லது தான் இருக்கும். அத்தீனு நசீஹா, அத்தீனு நசீஹா. மார்க்கம் என்பது என்ன? நலம் நாடுதல். எப்படி நலம் நாடணும்? யாருக்கு நலம் நாடணும்? அல்லாஹுக்கு, அல்லாஹுடைய தூதருக்கு, தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்கு. அப்போ இப்படி நலம் நாடுவது தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, நம்ம தாவா செய்யும் போதெல்லாம் சொல்கிறோம், இஸ்லாம் நலம் நாடக்கூடிய ஒன்று, நாங்கள் என்ன நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி தாவா சொல்லும்போது, அடுத்தவர்கள்ட்ட சொல்லும்போது பெருமையாக நம்ம சொல்கிறோம். ஆனால் வியாபாரம் செய்யும்போது எல்லாம் வெறுக்கிறதே இவர்கிட்ட. எங்கே வேணாலும் போய், ஏன் ஒரு முஸ்லீமே சொல்லக்கூடியது என்ன, அந்த கடையில் வேணால் போய் வாங்கிக்கலாம், இந்த பாய் கடை வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அந்தளவுக்கு நம்முடைய நடத்தை இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நலம், பிறர்களுக்கு நலம் நாட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற போது, இன்றைக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் பிறர்களை நலம் நாடக்கூடிய விதத்தில் இருக்கிறதா, இல்லை பிறர்களிடத்திலிருந்து நல்லதெல்லாம் என்னன்னு கறக்கிறதுல நம்ம இருக்கிறோமா? எது நமக்கு நல்லது, அவங்கன்றது என்ன நல்லது, எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சுயநலத்தோடு தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்கு ஒரு விசாலமான ஒரு உள்ளம் என்பது இல்லாமல் இருக்கிறது. விசாலமான ஒரு உள்ளம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இது எல்லாமே வந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க துவா, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு அப்படின்னு சொல்லி துவா கேட்டாங்க. அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை. உள்ளத்தை ஏன் அல்லாஹ் விசாரணமாக்கணும்? அல்லாஹ் விசாலமாக்கி விட்டால் நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும், நம்முடைய சொற்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக இருக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் நம்ம விசாலமான ஒரு உள்ளம் நம்ம கேட்கணும். விசாலமான ஒரு உள்ளம் இருந்தால் அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்போம். விசாலமான உள்ளம் இருந்ததுன்னா அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்போம். விசாலமான உள்ளம் இருந்ததுன்னா அடுத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லையோ, வலம் யர்ஹம் ஸகீரனா, சிறியவர்கள் மீது கருணை காட்டவில்லையோ, அன்பு காட்டவில்லையோ, அவன் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்றாங்க. அப்போது இந்த சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நாம் எந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம்? பள்ளிவாசல்லையே நாம் சிறியவர்களோடு எப்படி நடந்துக்கிறோம்? பள்ளிவாசலில் சிறிய குழந்தைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? பெரியவர்களோடு நாம் எப்படி, இயலாதவர்களை நாம் எப்படி பார்க்குறோம்? அதில் இப்போ இயலாதவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் நம்முடைய நடத்தையே வித்தியாசமாக இருக்கும், அது வேறு விஷயம். இல்லாதவர்களாக இருந்தால், ஏழைகளாக இருந்தால், பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களோடு நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? இங்கேயே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலையே அப்படி இருந்தோம்னா, நம்ம வெளியில் போனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இப்படி நடந்து கொள்கிறோம் என்றால், ஷைத்தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும்? எனவே நாம் ஒவ்வொன்றையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய சொற்களையும் கவனித்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறார், ஒரு பேச்சை பேசுகிறார். அது எந்த அளவுக்கு அது பாரதூரமான விஷயம் என்பதை தெரியாமலே பேசுகிறார். ஒரு தப்பான ஒரு பேச்சை பேசுகிறார் என்று சொன்னால், அதன் மூலமாக அவர் 70 ஆண்டுகள் நரகத்தில்
தூரமாக்கப்படுறார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு இதெல்லாம் கவனிச்சா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாயில் என்ன பேச்சு வருது, நமக்கு என்ன திருப்தி ஆகுதோ, நாம் எப்படி எதன் மூலமாக சந்தோஷம் அடைவோமோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ நம்முடைய பேச்சு கண்ணியமான பேச்சாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தை நல்ல நடத்தையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் தராசில் அதிகமாக அந்த கனமாக இருக்கக்கூடியது எந்த தராசில் கனமாக இருக்கக்கூடியது நற்குணம். நற்குணம் நற்குணம் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடியது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்மைகளை எல்லாம் தராசில் போட்டு அளவு பார்ப்பான். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையுடைய தராசு கனமாக இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் நல்ல நிலையில் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் யாருடைய தராசு லேசாக இருக்கிறதோ, கனமில்லாமல் இருக்கிறதோ, அவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர். அப்படி இருக்கும்போது நம்முடைய அமல்களை நாம் எப்படி செய்யணும், நம்முடைய குணம் நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து நம்முடைய அத்தனை செயல்களையும் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மஸ்லூமன், உன்னுடைய சகோதரர் அநியாயக்காரனாக இருந்தாலும் உதவி செய், அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் உதவி செய்யுங்கன்றான். அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்கிறது நமக்கு எல்லோருக்குமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எப்படி அநியாயக்காரனுக்கு எப்படி நாம் உதவி செய்ய முடியும்? அநியாயம் செய்கிறதுக்கா? அநியாயக்காரனுக்கு உதவி நாம் செய்ய அப்படின்னு சொன்னால் அவன் செய்கிற அநியாயத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதா? இல்லை. இப்போ அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அவரை அநியாயத்திலிருந்து தடுக்கிறது, அநியாயம் செய்யாமல் அவனை ஆக்குவது அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. ஃபஇன்ன ஸாலிக நஸ்ருஹு, அது அவருக்கு செய்யக்கூடிய உதவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருத்தர் அநியாயம் செய்கிறாருன்னா அநியாயம் செய்யாதன்னு தடுக்கிற பொறுப்பு இப்போ நமக்கு இருக்கா இல்லையா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்போ அடுத்தவர்கள் அவருக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் நல்லதை சொல்லி நாம் நல்லது செய்யணும், தீமைகளை தடுத்தும் நாம் நல்லது செய்யணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை ஏவக்கூடிய பொறுப்பையும் தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் யார்? உற்ற நேசர்கள். என்ன செய்கிறாங்க? நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். இப்போ நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பி யதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு இருக்கிறது தான். அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், நாம் எப்படியெல்லாம் நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு பக்கம் பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது, என்னுடைய நன்மைகளை எப்படியெல்லாம் நான் தொலைத்து கொண்டிருக்கிறேன், எதன் மூலமாகலாம் தொலைத்து கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பல கிளைகளை சொன்னாங்க இல்லையா? அந்த கிளைகளில் ரொம்ப கடைசியாக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன? இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையில் இருக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துறது. இது ஈமானில் இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. நாமே தொல்லையாக இருக்கிறது, தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றி போடுவது ஈமான். நாமே தொல்லையாக இருக்கிறது நல்ல விஷயமா? அப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் நாம் செய்து நன்மைகளை சேகரித்து வைத்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு வார்த்தையில் அந்த அமல்கள் எல்லாம் வீணாக போயிடும். நம்முடைய ஒரு சொற்களில் நம்ம சொல்லக்கூடிய அந்த பேசக்கூடிய அந்த புறம் பேசுறதுல, அல்லது அவதூறை சொல்வதில், அல்லது இல்லாத ஒன்றை அவர் செய்ததாக விமர்சனம் செய்கிறதுல நம்முடைய அமல்கள் எல்லாம் நாம் வீணாக்கி விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இல்லையா? என்னது?
வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. என்னது அது? என்ன அர்த்தம்? புறம் பேசி குறை சொல்லக்கூடியவர்களுக்கு கேடு. கேடுனா என்ன? இப்போ நீங்கள் நல்லா தொழுது நிற்கிறீங்க, உனக்கு கேடு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொதிச்சிட மாட்டீங்க? அது எப்படி எனக்கு கேடு, அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம கோபப்படுவோம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படி சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு கேடு தான். ஏன் கேடு? நாம் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக. புறம் பேசுவதினால் கேடு, நஷ்டமான வாழ்க்கைக்கு நாம் போக போகிறோம். குறைகளை பேசுவதினால், விமர்சனங்கள் செய்வதினால், தப்பான விமர்சனங்கள், விமர்சனம் நல்ல விமர்சனமும் இருக்குது, கெட்ட விமர்சனமும் இருக்குது. நம்ம கெட்ட விமர்சனம் செய்யக்கூடாது, நல்ல நிலையில் நம்ம என்ன செய்யலாம்? விமர்சனம் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி தரான். நல்ல விஷயம், நல்லதை கொண்டு, நல்ல உபதேசத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம்னா தீமையான விஷயத்தை நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் என்னை திட்டாரு, நானும் அவர் திருப்பி திட்டுறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. அவர் என்னை ஒரு வார்த்தை கொண்டு திட்டுனா நான் அவரை 2 வார்த்தை கொண்டு திட்டணும், அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகுது. அப்படிதான் நம்ம நிலைமை. இன்னும் அவர் இப்படி திட்டாரு, அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு மேலே திட்டணும். இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும், அல்லது அவருக்கு ஒரு பாதிப்பை நம்ம ஏற்படுத்தணும். இல்லாதவரை நமக்கு என்ன ஆகாது? நிம்மதியாகாது. அந்த நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். சின்ன சின்ன சண்டைகளில் இருந்து, குப்பை போடுற சண்டை, தண்ணி எடுக்கிறதுல சண்டை, வியாபாரத்தில் சண்டை, இப்படி ஒவ்வொன்றிலும் குழந்தைகளை வச்சு சண்டை, இப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சண்டைகளை நம்ம பார்ப்போம். அந்த சண்டைகள்லாம் எப்படி இருக்குது? நல்ல ரீதியில் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் என்ன அப்படி சண்டை போடுவோமா? நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்கேயாவது சண்டை போடுறதை பார்த்துருக்குறோமா? இல்லை. அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? உணர்ச்சி வசப்படுறோம். நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவங்கள திட்டி தீர்த்து விட்டால் ஒரு சமாதானமாகுது இல்லையா? ஒரு சமாதானம், பரவாயில்ல நான் அவரை நல்லா திட்டேன் அப்படின்ற ஒரு சமாதானமாகுது. அல்லாஹ் இதிலிருந்து காப்பாற்றணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பல அமல்களை நாம் அறியாமலேயே இப்படியே நாம் நம்முடைய பேச்சுகளின் மூலமாக அதை நாம் துளைத்து கொண்டு இருக்கின்றோம், அழித்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு 4 பெண்கள் ஒரு இடத்துல கூடிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? அடுத்தவங்களை பற்றி தான் இருக்கும். அப்போ ஆண்கள் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். ஆண்களும் பேசுகிறாங்க, பேச மாட்டாங்கன்னு சொல்லலை, பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மி அதிகம் இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க? அடுத்தவர்களை பற்றி, அவர்களுடைய குறைகளை பற்றி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்னா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க, அதே அளவுக்கு என்ன பிரச்சனையோ அதே அளவுக்கு தான் பிரச்சனை பேசுகிறாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக கூடுதலாக பேசலாம். அதில் இல்லாத விஷயத்தை நாம் பேசிவிட்டால் நாம் குற்றவாளியாகுவோம். ஒரு பெண்ணின் மீது கற்பு ரீதியான பேச்சுகள், அவதூறுகள் சொல்வதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக கற்பு ரீதியான அவங்களுடைய மான ரீதியான விஷயங்களிலெல்லாம் அவதூறு சொல்லக்கூடிய நிலைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சரியாக நம்ம நிரூபிக்கலை, சாட்சி இல்லை அப்படின்னா என்ன தண்டனை? என்ன தண்டனை? உலகத்தில் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு என்ன தண்டனை? கசையடி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லாமல் பேசக்கூடிய இப்படி ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம் என்று கூட நம்ம தெரியாமல் நாம் அடுத்த பெண்களை பற்றியும், அடுத்த ஆண்களை பற்றியும், அடுத்த குடும்பத்தை பற்றியும் பேசுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையில் இதன் மூலமாக எல்லாம் நஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்துருவோம். எனவே நம்முடைய பேச்சுகளில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போன்று நம்முடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இல்லாமல் தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எப்போதும் நம்முடைய குரலை தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இன்னான் கரல் அஸ்வாதி சௌத்தில் ஹமீர்,
வெறுக்கத்தக்க சவுண்டுலேயே இருக்கிற ஒரு சவுண்டு எது? சத்தம். எதோட சத்தம்? கழுதையோடைய சத்தம். கழுதை சத்தம் போட்டுட்டு இருக்கு, அப்படியே போய் உட்காந்து என்ன அழகா பாடுது அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு கிளியுடைய சத்தத்தை கேட்டு ரசிக்கிற மாதிரி, லவ் பேர்ட்ஸோடைய சத்தத்தை ரசிக்கிற மாதிரி நாம் ஒரு கழுதையுடைய சத்தத்தை ரசிப்போமா? இல்லை. அப்போ அது எப்படி நாம் வெறுப்போமோ அது போன்று நாம் சத்தத்தை உயர்த்தி பேசுவது என்பது வெறுக்கத்தக்க பேச்சு. அதனால் நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போனாலும் உயர்த்தி பேசுவாங்க. நம்ம பல கதைகளை கேட்டுட்டு வந்துடலாம். ஒரு பஸ்ஸு பயணத்தில் நம்ம போகிறோம், ட்ரெயினில் பயணம் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்டுடலாம். 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு அவங்க பேசுவாங்க. சிலர்லாம் ஃபோனில் பேசுவாங்க, நமக்காது அடைச்சிடும், அந்தளவுக்கு பேசுவாங்க. சிலருக்கு இயற்கையிலேயே அவங்களுடைய குரல் கனமாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் அவர்கள் சத்தம் போட்டு பேசுகிறது, சிலர்லாம் எப்போவுமே அதட்டி பேசியே பழகி போயிருப்பாங்க, நளினமாக பேசவே மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு சின்னதுலேருந்து அதுதான் பழக்கம், அதெல்லாம் நான் மாற்றலாம் முடியாது அப்படின்னு சொல்ல. எந்த பழக்கமும் மாற்ற முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னா, இப்போ சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், நான் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். அதாவது ஸ்கூலில் என்ன செய்கிறாங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. ஃபாரின்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 செடி வைக்கப்படுது. அந்த 2 செடியை வச்சுட்டு ஒரு செடிக்கிட்ட போய் எப்போவுமே பேசும்போது பாசிட்டிவாக பேசணும், இன்னொரு செடிக்கிட்ட போய் பேசும்போது நெகட்டிவாக பேசணும். இப்படி ஒரு பயிற்சி. இப்போ அதோடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது எந்த செடிக்கிட்ட போய் பாசிட்டிவாக பேசுனாங்களோ அது நல்லா வளருது, நல்லா இருக்குது. ஆனால் எந்த செடிக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அந்த செடி வாடி போகுது அல்லது அதனுடைய வளர்ச்சி சரியில்லை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அடுத்தவர்களிடத்தில் பேசுகின்ற போது எப்பவும் பாசிட்டிவாக பேசணும், அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது நல்லதை நம்ம பேசணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. மார்க்கம் அது நமக்கு அதுதானே சொல்லியிருக்குது. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். இப்போ நல்ல பேச்சை தான் பேசணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ரசூலுல்லாஹ் எதோட இணைச்சு சொல்கிறாங்க? அல்லாவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தோடு இணைச்சு பேசுகிறாங்க. அப்போ பேசினால் நாம் நல்லதை பேச வேண்டும். நல்லதை என்றால் நம்ம பேச்சின் மூலமாக அது அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அந்த பேச்சின் மூலமாக நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும், பாசிட்டிவாக அது இருக்கணும். அப்படி நம்மளால் பேச முடியலன்னா நம்ம என்ன செய்யணும்? மௌனமாக இருக்கணும், பேசக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லது கூட நான் பேசாமல் இருந்துருவேங்க, ஆனால் மற்றது என்னால் பேசாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நம்முடைய மாற்றங்கள் விட்டது. அப்போ இப்படி நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் பேசுனா நான் நல்லதை தான் பேசுவேன் என்ற ஒரு முடிவெடுத்து பேசுங்களேன். உங்களுடைய குடும்பத்தில் மனைவி இடத்துல பேசுவதோ அல்லது மனைவிமார்கள் கணவன் இடத்துல நான் நல்லது தான் பேசுவேன் இல்லாட்டி பேச மாட்டேன் என்ற இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசி பாருங்க, அந்த நாளில் எல்லா விதமான சுகங்களும் இருக்கும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுனால தான் பிரச்சனைகளே வருது. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அமைவது, குடும்ப வாழ்க்கையில் மூல காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இது தேவையில்லாத பேச்சுகள் தான். அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்ப இது கட்டளை தானே, பேசுனா நல்லது பேசுங்க. அப்போ நம்ம மீது கடமை தானே இது, நாம் பேசினால் அதை நல்லதை தான் பேச வேண்டும். அப்படி நம்மளால் பேச முடியலன்னா மௌனமாக இருக்க வேண்டும் என்பது நடைமுறைப்படுத்தும் போது நாம் அதிகமாக பேசவே மாட்டோம். நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? நம்ம அதிகமாக பேசக்கூடியவர்களாக, சலஃபுகளை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் அதிகமாக பேசக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நாம் இன்றைக்கி பேசாமல் இருக்கவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம இப்போ சும்மா இல்லை, ஃபோனில் கூட நீங்கள் என்ன செய்யுங்க,
தாராளமாக பேசுங்கன்றதுனால தான் அன்லிமிட்டெட் அப்படின்னு கொடுக்குறான். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். அன்லிமிட்டெட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அப்போ நம்முடைய பேச்சு என்பது பிறர்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக, நல்ல அபிப்பிராயத்தை தரக்கூடியதாக, நல்ல மனநிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏன் நோயாளிகளாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம பேச்சின் மூலமாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். அந்த ஆறுதல் சொல்லும் போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவர்கள் அதில் குணமாகுவாங்க. அல்லாஹுடைய உதவியால் அவர்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அங்கே போய் ஒரு நோயாளியாக இருக்கிறாரு, அப்படிங்களா உங்களுக்கு வந்துருச்சா, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, அவ்வளோதான், இன்னும் 2 மாதத்தில் மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்போவே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அதே நேரத்தில் அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி, அதுக்கெல்லாம் ஷிஃபா இருக்குது, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தருவான் அப்படின்ற மாதிரியான நல்ல வார்த்தைகளை சொன்னால் அவர் நல்ல சந்தோஷமாக, அந்த சந்தோஷமே அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய பல இடங்களில் பாருங்கள், நம்ம அன்லிமிட்டெட் அட்வைஸ் கொடுப்போம் இல்லையா? ஆனால் மார்க்கம் சொல்கிறது என்னது? அட்வைஸ் கேட்டால் அட்வைஸ் சொல்லணும். உபதேசம் செய்ய சொல்லி அங்கே கேட்டால், அதாவது நசீஹத்து வேணும்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? அங்கே ஒரு சஜஷன் கொடுக்கறது, ஒரு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்றது வேணுக்கணும். அப்போ நாம் என்ன செய்வோம்? ஃப்ரீயாக நிறைய அட்வைஸ் கொடுப்போம். நாம் செயல்படுத்துறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அடுத்தவர்களுக்கு சொல்லும்போது இதை செய்யணும், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், அப்படி நிறைய விஷயங்களை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது சின்ன சின்ன விஷயங்கள் என்று நினைத்து இதில் கவனமாக இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை இது ஏற்படுத்துகிறது. இம்மை வாழ்க்கையிலும் இது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, மறுமையிலும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நமக்கு மத்தியில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னா என்ன வேணும்? நல்ல சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னா என்ன வேணும்? இல்லை பேச்சில் சொல்லுங்கள். டாபிக் இந்த பேசுகிறது தான். நமக்குள்ள நல்ல சந்தோஷம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இல்லை, இப்போ நடைமுறையில் இருக்கிறது எப்போவுமே காமெடியாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும்? ஒரு அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் இப்படி, அவர் அப்படி அப்படின்றது. அதனால் நமக்கு என்ன? நம்ம வட்டத்தில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை சொல்கிறது ஓகே, சிரிப்புக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அது கூட பொய்யானதாக இருக்கக்கூடாது. பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லக்கூடாது. தடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அடுத்தவர்களை எப்போதும் கேலி செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நிலையும் நம்ம இடத்துல இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தரை பற்றி நாம் கேலி செய்வது என்பது தப்பான ஒரு விஷயம். அப்படி அந்த கேலி செய்யப்படுகிறது என்றால் அந்த இடத்துல நாம் இருக்கிறதும் தவறான ஒன்று தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், முஃமின்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். இப்போ வீணான விஷயம்னா என்ன? எதெல்லாம் நமக்கு நன்மை தராதோ, எதெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை தராதோ, எதெல்லாம் நம்மை நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறதோ அவை அனைத்தும் வீணானது தான். அது செயல்களாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், எதெல்லாம் நமக்கு பயன் தரவில்லையோ அவை அனைத்துமே வீணானது. முஃமின்கள் அந்த வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நம்ம அடுத்தவர்களோடு நம்ம பேசுகிறோம், ஒரு தர்க்கம் செய்கிறதா, ஒருத்தர் விதண்டாவாதமாக நம்மகிட்ட பேசுகிறாருன்னா கூட நாமும் அதே மாதிரி விதண்டாவாதமாக பேசணும்னு சொல்லலை மார்க்கம். இதா ஹாத்தபஹும் ஜாஹிலூன காலு சலாமா. ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தர் பேசுகிறாரு, அறிவீனமாக தர்க்கம் செய்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சலாம் சொல்லி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுலேயே இருந்துட்டு இருக்கக்கூடாது, அதையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. புரிய வைக்க முடியலன்னா நம்ம அங்கிருந்து விலகி செல்வது தான். அப்போ நாம் எந்த இடத்தில் தீமைகள் நடக்கிறதோ அந்த இடத்தில் இருந்து விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது பேச்சின் மூலமாக நடக்கக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
விபச்சாரம் நடக்கக்கூடிய இடமா இருக்குது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. மது குடிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது, அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு எப்படி நாம் அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் அதெல்லாம் எப்படி ஒரு பாவமான காரியமாக இருக்குதோ அதே போன்றுதான் பிறர்களை பற்றி புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் பிறர்களை கேலி கிண்டல் செய்வதும் தப்பான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்ற போது தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதை பற்றி? இந்த அவதூறு பேசுறது புறம் பேசுகிற விஷயம் எப்படிப்பட்டது? தன்னுடைய மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை போன்று. அதை நீங்கள் விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமூ, அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் பல சகோதரர்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அது நல்லதா? அதன் மூலமாக நம்முடைய நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. நம்மால் இயன்ற அளவுக்கு பேச்சுகளை குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நன்மையாக இருந்தால் பேசலாம், ஆனால் அதே நேரத்தில் அதன் மூலமாக நமக்கு தேவைகள் இல்லை என்று சொன்னால் மௌனம் காத்து இருப்பது தான் சிறந்தது. இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ முடியும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் சந்தோஷமாக நம்ம வாழ முடியும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் பரஸ்பரம் அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்க முடியும். நீங்கள் என்னை கேலி செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா நான் உங்களோட பேசுவேனா? தொடர்பு வைப்பேனா? இல்லை. அப்போது எங்கே தொடர்புகள் அந்த ஒரு பாசம் ஒரு நெருக்கம் ஏற்படும் என்று சொன்னால் எப்போது நம்மிடத்தில் நல்லது இருக்கின்றதோ நம் மூலமாக நல்லது நடக்கிறதோ அப்போது தான் இதை பிற நலன்களும் நம்மால் அடைய முடியும். எனவே அப்படிப்பட்ட நலன்களை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. எதை நாம் கேட்டோமோ எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி நம் அனைவர்களுடைய குற்றம் குறைகளையும் மன்னித்து நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.